ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு மண்டே ஒன்றில் என்ன லஞ்ச் ஆக்கினேன்னும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஃபஜ்ஜி ப்ரௌனி செஞ்சேன். அதோட ரெசிபியும் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெள்ளன கடையாப்பத்துக்கு ஈஸியாக கடலை தான் அவிச்சேன். அதோட கிச்சன் உள்ளுக்கு வந்து பார்த்தா சிங்க் நிறைய எச்சி சாமான் கழுவ இருந்துச்சு. டெய்லி 3 நேரமும் ஆக்குற எனக்கு ஆக்கின எச்செல்லாம் கழுவ சரி சோம்பரமாகவே இருக்கும். சட்டி பானை எல்லாம் அப்பப்போ கழுவாமல் பொருள் கழுவ வேண்டி சேர்த்து கழுவுறது எனக்கு பொழுப்பாக போயிடுது. எனக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே இதுதான். இப்போ இதையும் ஆக்கி முடிஞ்சே கழுவம் வேண்டிட்டு பவலைக்கு ஆக்கத்தான் ரெடி ஆகுறேன். எனக்கு எப்பயும் பவல் சாப்பாடு சூடாக தின்னா தான் நல்லா இருக்கும் வேண்டிட்டு லாஸ்ட்டாக தான் சோத்தாக்குவேன். ஆனால் வீடியோ எடுக்கிற நாளைக்கு சோறை லாஸ்ட்டாக ஆக்கினா சாப்பாடு வைக்க மிச்சமே லேட் ஆகுது. எனக்கு எப்பயுமே பவல் சாப்பாடு சூடாக இருந்தால் தான் நல்லா வேண்டு என் பழைய வீடியோ ஒன்றையும் சொல்லிக்கிறேன். ஆனால் என்ன செய்ய, வீடியோ எடுக்கவும் ஓனம், ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் நேரத்துக்கு ஆக்கி கொடுக்கவும் ஓனம் வேண்டிட்டு இப்பெல்லாம் வீடியோ எடுக்கிற நேரம் சோத்தை நான் ஃபெஸ்ட்டுக்கே ஆக்கி முடிக்கிறேன். சோத்தை வச்சதுமா தேங்காவை தான் சுருக்க திருவும் என்றது திருவி கொண்டிருக்கிறேன். தேங்காய் திருவின கையோட அப்படியே பாலையும் எடுத்தேன். எங்களோட வீட்டில் எண்ணெயில் வதக்கின மாதிரி எண்ணெய் சாரி சாப்பாடு செய்கிறத விட கொஞ்சம் ஆணம் வச்சு ஆக்கினா தான் எல்லாம் கொஞ்சம் விருப்பமாக தின்றையும். அதனாலேயோ என்னவோ தெரியா தேங்காய் பால் எனக்கு ஆக்குற நேரம் நிறைய தேவைப்படுற மாதிரி இருக்கும். நான் எப்பயும் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் திருவி ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்கிற பழக்கம் இருக்கு. அப்படி திருவி வைக்கிற நேரம் டக்குண்டு ஆக்கி முடுக்கவும் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி தான் சில டைம் பாலும் எடுத்து வைப்பேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஆக்க கொஞ்சம் சரி திருவி வச்ச தேங்காயும் இல்லை, தேங்காய் பாலும் இருக்கல. இன்றைக்கி எனக்கு ஆக்கிறதுக்கு மரக்கறி ஒன்றும் இருக்கல. அதனால் இருக்கிறது வச்சு என்ன சரி ஆக்குவோம் என்று தான் பிளான் பண்ணினேன். வெள்ளனாவிச்ச கடலைக்கு 2 கிழங்க போட்டு பால் கறிக்கு ஆக்கி எடுப்போம் என்றுட்டு தான் கிழங்க வெட்டினேன். வீட்டில் இருக்கிற எங்களையே போல் உமாமார்களுக்கு விடிஞ்சா அந்திப்பட்டா என்ன ஆக்குவோம்னு நினைச்சே மண்டை குழப்பமாக இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் இப்படித்தான். வெள்ளனை கொஞ்சம் குரூப் பக்கம் செட் பண்ண போனாலே ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி செல்றே பவல் என்ன ஆக்குவோமேன்னு யோசிச்சே மண்டை குழம்புதேன்னு தான். அப்படியே வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் வெயிலும் அடிக்கிறதால லைட்டாக ஒரு தாகமும் வந்துச்சு. அதனால் சில்லுண்டு பேஷன் ஃப்ரூட் ட்ரிங்க் கொண்டையும் குடித்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிற மாதிரிக்கு சோறும் நல்லா கணக்காக வெந்து வந்து இருந்துச்சு. அதையும் தண்ணியை வடித்து புழுங்க மூடினேன். லாஸ்ட்டாக சிக்கன் கறியை தான் ஆக்கினேன். பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாவினதுமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போக வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போன பிறகு வெங்காயம் தக்காளி பச்சை குச்சிக்காய் போட்டு வதக்கணும். இந்த எண்ணெய்க்கே நான் உளுவரிசியும் கொஞ்சம் போட்டேன். சிக்கன் கறி நல்ல ரெட் கலராக வர இந்த எண்ணெயிலே 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்த போகிறோம். சிக்கனையும் போட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டு சிக்கனை வேக தண்ணியும் ஊற்றி வேக வச்சேன்.
இப்போ கடலைக்கறியும் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. இதுக்கு தேவையான கட்டிப்பால் ஊற்றி கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டு கட்டிப்பால் ஊற்றினதுக்கு ஒரு 2 நிமிஷம் மாதிரி திரும்ப சூடாக்கி தாளித்து எடுத்தேன். நான் இன்றைக்கி ஆக்கிற சிக்கன் கறிக்கு ஓல்காரா மசாலா ஒன்றும் என்னைக்கு போடலை. அதுக்கு பதிலாக தான் நான் தேங்காயோட ஸ்பைசஸை போட்டு வறுத்து அரைச்சி சிக்கன் கறிக்கு ஊற்றுவோம் என்று நினச்சேன். அதுக்கு தேங்காய், கராம்பு, பட்டை, ஏலக்காய், சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு வறுத்தெடுத்தேன். நான் இன்றைக்கி ஆக்கிற இந்த சிக்கன் கறிக்கு மசாலா பவுடர் போடலை. அதுக்கு பதிலாக தான் தேங்காய் வறுத்து அரைச்சி ஊற்றினேன். இப்படி தேங்காய் வறுத்து அரைச்சி ஊற்றுற நேரம் சிக்கன் கறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரம் கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும். இதுதான் தேங்காய் வறுத்து அரைச்ச பேஸ்ட். இப்போ இதை சிக்கன் கறியில் ஊற்றி வேக வச்சு எடுக்கணும். நான் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள ஆசைப்படுறேன். நான் இந்த வீடியோஸில் என்ன சரி ரெசிபி ஷேர் பண்ணுற நேரம் கசூரி மேத்தி யூஸ் பண்ணுவேன். இதை நான் இப்போ ஆக்கின கடலைக்கறிக்கும் போட்டேன். இதை என் வீடியோஸ் பார்க்குற ஸ்ரீலங்கன் வீவர்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இது காஞ்ச உளுவரிசி, அதாவது வெந்தய கீரை தான். இதை சிக்கன் கறி, பருப்பு கறி, சாம்பார், கடலைக்கறி, கீ ரைஸ், ரொட்டிக்கு சேர்த்தா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வல்ல ஆக்குற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசமும் வரும். இந்தியாவிலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது என்னண்டு. ஸ்ரீலங்காவில் தான் மிச்ச பேருக்கு இது என்னன்னு தெரியா. அதனால தான் இதை பற்றி நான் இன்றைக்கி ஷேர் பண்ணினேன். சிக்கன் கறியும் இப்போ ரெடி. லாஸ்ட்டாக இதுக்கும் கசூரி மேத்தி கொஞ்சம் போட்டேன். நான் வளமையாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு முடிஞ்சிருந்துச்சு. அதனாலேயே நேரத்தோடு அரைக்க தேவையான இஞ்சியையும் வெள்ளைப்பூட்டையும் தண்ணியில் ஊற வச்சேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு 2-3 ஹவருக்கு தண்ணியில் ஊற வச்சா கஷ்டப்படாமல் வெள்ளைப்பூட்டுட தோலும் இஞ்சிட தோலும் சுருக்க கலண்டு வரும். நீங்களும் இந்த டிப்பை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்கிற நேரம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக வேலை முடியும். லாஸ்ட்டாக அரைச்ச இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் உப்பும் எண்ணெயும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சா மிச்ச நாள் கலர் மாறாமல் இருக்கும். லாஸ்ட்டாக பவலாக்கின சாமானும் நிறையவே இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி முடித்தேன். நான் சில நேரம் சட்டிப்பான கழுவுற நேரம் நினைப்பேன், இதுக்கு மட்டும் ஒரு ரொம்ப வெப்பமாயிண்டு பாருங்க, எனக்கு எவ்வளோ பெரிய விபரீத ஆசை வந்திக்கேண்டு.
இப்போ டைனிங் டேபிளில் சாப்பாடை வைக்கும் போதோ ஒரு தடவை தொடச்சி கொண்டேன். அல்ஹம்துலில்லா, என்ன சிம்பிளான லஞ்ச் மெனு இது தான். வெள்ளனை காட்டியும் உடுப்புகளையும் காய வச்சேன். அதை தான் எடுக்க போயிட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெயில் வாரத்தால் டக்கண்டு கழுவி போட்டால் உடுப்புகளும் காஞ்சி வருது. உடுப்பை எடுத்துட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி லுஹரையும் தொலைந்துட்டு பவல் லஞ்சும் எடுத்த பிறகு தான் ப்ரௌனி செய்யவே வந்தேன். இதுக்கு நான் ரிட்ஸ்பெரி மில்க் குக்கிங் சாக்லேட் தான் எடுத்தேன். 200 கிராம் குக்கிங் சாக்லேட்டை கொஞ்சம் துண்டு துண்டாக வெட்டி 1/2 கப் பட்டரும் போட்டு இதை டபுள் பாயில் பண்ணி எடுக்கணும். நான் காட்டுற இந்த ப்ரௌனி ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மஸ்ட் ட்ரை ப்ரௌனி ரெசிபி என்று தான் நான் சொல்லுவேன். இந்த குக்கிங் சாக்லேட்டை பட்டர் போட்டு டபுள் பாயில் பண்ணி நல்லா ஆற வைக்கணும். அப்போ தான் மற்ற ஸ்டெப்பை செஞ்சு முடித்து இதை ஆட் பண்ணுற நேரம் ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டை, 1 கப் ஒயிட் சுகர், 1/2 கப் ப்ரௌன் சுகர், இது மூணையும் போட்டு சுகர் கரையை காட்டியும் நல்லா பீட் பண்ணணும். வீட்டில் இருந்தே யாரும் சரி பிஸ்னஸ் செய்ய நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் ப்ரௌனி செஞ்சு பேக்கரி வரைக்கும் கொடுக்க இயலும். இல்லாட்டி ஆன்லைன் ஆர்டர்ஸும் எடுக்கலும். வீட்டில் இருந்தே லேடிஸ் கை நிறைய சம்பாதிக்க இது ஒரு நல்ல ஐடியா ஒன்று தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சீனியெல்லாம் கரைஞ்சி வந்த பிறகு டபுள் பாயில் பண்ணின குக்கிங் சாக்லேட்டை சேர்த்து பீட் பண்ணணும். இந்த ப்ரௌனி ரெசிபியோட சரியான அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் 1 கப் நல்ல சளிச்செடுத்த கோதுமாவையும் 1/4 கப் கொக்கோ பவுடரையும் போட்டு 2 நிமிஷம் பீட் பண்ணணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் 1 பிஞ்ச் உப்பும் போட்டு
கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக நான் இதில் சின்னதாக வெட்டின குக்கிங் சாக்லேட் பீசஸும் போட்டேன். இப்போ பேக்கிங் ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணின அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும். நான் இதுவரைக்கும் தின்ன ப்ரௌனிலே பர்ஃபெக்டான ஃபஜ்ஜி ப்ரௌனி என்று தான் இதை நான் சொல்லுவேன். வாயில் போட்டதுமா அப்படியே சூவியாக மெல்ட் ஆகுது. டிலீஷியஸான யம்மியான வேறு லெவல் டேஸ்டில் இருந்துச்சு இந்த ப்ரௌனி. இந்த ப்ரௌனியை பற்றி ஒரு முக்கியமான டிப் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணுறேன். ப்ரௌனி அவன்லேருந்து பேக் ஆகி வந்ததுமா நல்லா தண்ணிமாய் ஆறின பிறகு தான் கட் பண்ணணும். எந்த காரணம் கொண்டும் சூட்டோட கட் பண்ண வேணும். நான் செஞ்ச ஸ்வீட் ரெசிபிலேயே எந்த சிக்னேச்சர் ரெசிபி என்று தான் இந்த ப்ரௌனியை சொல்லுவேன். இந்த ஃபஜ்ஜி ப்ரௌனியை நீங்களும் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.